Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 6th சயின்ஸ் யூனிட் நம்பர் 3 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் லெசனில் ரோம் லெட்டர் 8th ஒன் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். ஒய் எர்த்வார்ம் இஸ் கால்ட் அஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டு. எர்த்வார்ம் ஏன் வந்து ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, அந்த ரீசன் தான் கேட்டிருக்காங்க. இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 38ல் இருக்குது. டூ யூ நோவில். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், எர்த்வார்ம் டேக்ஸ் ஆர்கானிக் வேஸ்ட் அஸ் ஃபுட் அண்ட் ப்ரொடியூஸ் கம்போஸ்ட் காஸ்டிங்ஸ். ஓகேவா? இதுதான் மெயின் பாயிண்ட்டு. 2 பாயிண்ட்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எர்த்வார்ம் என்ன பண்ணுதுன்னா ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து ஃபுட்டாக எடுத்துக்குது அண்ட் ப்ரொடியூஸ்ட் கம்போஸ்ட் காஸ்டிங், அதை வந்து நமக்கு கம்போஸ்டாக அதாவது ஃபர்டிலைசராகவும் மாற்றி கொடுக்குது. அதே மாதிரி பிகாஸ் ஆஃப், இதுக்கு இன்னொரு யூஸ் இருக்குது, மல்டிடியூட் த சர்வீசஸ், 1 2 கிடையாது, மல்டிபிள் சர்வீசஸ் இருக்குது. சரியா? தே ப்ரொவைட் டு இம்ப்ரூவ் த சாயில் ஹெல்த் அண்ட் கன்சிக்யூட்லி பிளான்ட் ஹெல்த். எர்த்வார்ம் இருந்தாலே அந்த சாயிலோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் அந்த பிளான்ட்டும் நல்லா என்ன ஆகும், க்ரோ ஆகும். அதனால தான் இந்த எர்த்வார்மை ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பாயிண்ட்டாக எழுதணும். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. கிளியர் சில்ட்ரன்? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் சிமெண்ட். ஸோ சிமெண்ட்டை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதோட ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பேஜ் நம்பர் 38ல் தான் இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த சிமெண்ட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை க்ரஷிங் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் மினரல்ஸ் சச் அஸ் லைம், கிளே அண்ட் ஜிப்சம் த்ரூ மில்லிங் ப்ராசஸ். இந்த 2 லைன் மட்டும் தான் நாங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக எழுதணும். ஜிப்சம் வந்து எப்படி, அதாவது சிமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. மேனுஃபேக்சர்ட் பை க்ரஷிங் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் மினரல்ஸ் சச் அஸ் லைம், கிளே அண்ட் ஜிப்சம் த்ரூ மில்லிங் ப்ராசஸ். செகண்ட் பாயிண்ட்டாக யூ கேன் ரைட் ஜிப்சம் இஸ் ஆடட் டு கண்ட்ரோல் த செட்டிங் ஆஃப் சிமெண்ட். எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, இதெல்லாம் செஞ்சு நம்ம சிமெண்ட்டு செய்கிறோம். அதில் ஜிப்சமோட ரோல் என்ன அப்படின்னா டு கண்ட்ரோல் த செட்டிங் ஆஃப் சிமெண்ட். கொஷின் நம்பர் 3 பாருங்கள். வாட் ஆர் யூசஸ் ஆஃப் ஜிப்சம். ஜிப்சமோட யூஸ் சொல்லியிருக்காங்க. இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூசஸ். இதுதான் அதோட 3 பாயிண்ட் தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், யூஸ்ட் ஆஸ் ஃபர்டிலைசர்ஸ். ஜிப்சம் வந்து ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். அண்ட் யூஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் சிமெண்ட். இப்போ சிமெண்ட் ப்ரிப்பரேஷன்லேயே நம்ம யூஸ் பண்ணோம் ஜிப்சம். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ பிஓபி, ஷார்ட்டாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை பிஓபின்னு சொல்லுவாங்க. பிஓபி மேக் பண்ணுறதுலையும் ஜிப்சம் வந்து இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இந்த 3 பாயிண்ட்டு தான் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக எழுதணும். ஓகேவா? இதுதான் வெரி ஷார்ட் ஆன்சரில் தேர்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். கிளியர் சில்ட்ரன்? தேங்க்யூ.